ஹாய் டெக்கார்டிஸ். ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா, இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்க காலேஜ் பக்கத்துல ஐயா ஒருத்தர் நமக்கு வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காப்புல. அவர்கிட்ட இருந்து அவருடைய மலரும் நினைவுகள், அதாவது ஒரு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் மனசுக்குள்ள நிறைய பொத்தி வச்ச நிறைய கனவு காண்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஷேர் பண்றேன்னு இருக்காப்புல. ஐயாட்ட வந்து நம்ம விஷயம் பேசுவோம். இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். ஐயா உங்க பேர் என்னங்கய்யா? எஸ் கருணாமூர்த்தி. எஸ் கருணாமூர்த்தி. நீங்க எங்க இருந்தீங்க வரீங்க? கொடைக்கானல் நியர் பண்ணைக்காடு. கொடைக்கானல், அதாவது பண்ணைக்காடு அப்படின்ற ஒரு ஏரியால இருந்திருக்காரு. ஐயா நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க சின்ன வயசுல எப்படி என்ன இந்த இப்ப நான் எங்க மாதிரி தான் கட்டுவாங்க ஆஃப் சாரி. லேடிஸ் எல்லாம் ஆஃப் சாரி தான் கட்டுவாங்க. ரைட்டு, லேடிஸ் மட்டும் தாங்க ஆஃப் சாரி கட்டுவாங்க, பசங்க எல்லாம் வந்து கையில கட்டுவாங்க. ஜோக் ஜோக் இல்லையா? பசங்க அரை டவுசர் போடுவாங்க. அரை டவுசர் தான். எந்த வயசுல சொல்றீங்க நீங்க இதை? நான் 1970 அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா எங்கிட்ட ஒரு 30, இப்போ ஒரு 55 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு 15 வயசு 20 வயசு இருக்குமா? 60 டேட் ஆஃப் பர்த் 1960. அப்ப 70, 80, 90, 2000, இங்கிட்ட ஒரு 25, 65 வயசு ஆயிடுச்சு. அப்போ ஒரு கரெக்டா சொல்லணும்னா ஒரு இப்ப 70ல சொல்றீங்களா? 65. ஒரு 10-12 வயசு இருக்கும் உங்களுக்கு இந்த காதல் போறப்ப. ரைட்டு, சரி. ஆஃப் சாரி கட்டிட்டு வரும். எனக்கு எழுத்த வீட்டுக்கார பொண்ணு. அப்ப எழுத்த வீட்டுல இருந்து இந்த கண்ணாலிட்டு அந்த படம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ராஜேந்திரா பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும், வேலை வெட்டி வேற இல்லையாச்சா? ஜன்னட்டே எப்பவும் உட்காந்துக்கும். இது வந்து முறை பொண்ணு. முறை பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணா? இல்ல, தூரத்துறவு சொந்த பொண்ணு. கொஞ்சம் தூரத்து சொந்தம். நீங்க கொடைக்கானல் இருந்தீங்கன்னா அவங்க திண்டுக்கல்ல இருப்பாங்களா? இல்ல மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கொடைக்கானல்ல நியர் பண்ணைக்காடு. நீங்க அவங்களும் எழுத்த வீடு. இங்க நம்ம வீடு இருக்குன்னா அந்த எழுத்த வீட்டுக்காரன். ஓகே, அப்ப ஜன்னல்ல இருந்தே பாப்பீங்களா? லவ் போகுமா? ஆஃப் சாரி கட்டிட்டு வரும். அவங்க பேரு கீதாஞ்சலி. இப்ப அம்மா இருக்காங்களா? பாத்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் எப்பயாவது மீட் பண்ணீங்களா? இப்போ ஒரு எபோ 20 years old. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க. அதை பார்த்தேன். அப்ப யாவது போய் உங்க காதல சொல்லிருக்கீங்களா? அது வந்து வேற உங்களை கல்யாணம் பண்ணிடுச்சு. ஐயோ, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர் ஆச்சுங்களா? ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. இப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கயா? எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. நீங்க ஏதோ படிச்சிருக்கதா சொன்னீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? PUC கிராஜுவேட். PUCயா? ஐயோ, அந்த இதுல அது பெரிய படிப்பாச்சு. 1975 PUC. அதுக்கப்புறம் ஏதாவது லவ் ஒரு லவோட முடிஞ்சா? அதுக்கப்புறம் எதாவது மனசு அதோட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதோட மேரேஜ் தான். ஒரு காதல், ஒரே ஒரு காதல் மட்டும்தான். 96 மாதிரி. ஆனா அதுலயுமே லவ். மதர் இஸ் எக்ஸ்பர்ட். வீணை தருகின்ற ராகம். ஓ, அதனாலதான் இது பண்றியாங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அதனால டைரக்டா நம்ம மேரேஜ் இறங்கியாச்சு. சரி, இப்ப படிச்சிருந்தீங்களா? ஏதாவது வேலைக்கு எதுவும் போனீங்களா? என்ன மாதிரி வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணது? இல்ல, நான் வந்து லேண்ட்லார்ட். புரியல. புரியல. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அறுத்துக்கிட்ட முண்டங்களா. லேண்ட்லார்ட்னா நிலக்கிழார். வசதியான நம்ம பண்ணைக்கு ஜமீன்தாரா நீங்க? பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு தவிர என்னைக்கு இவர் பண்ணையா வளர்ந்துருக்காரு. பண்ணைக்கு ஆளு வச்சிருக்கோம். 10 பேர் பண்ணைக்கு இருக்கிறப்ப நீ ஏன்டா வேலைக்கு போற? கொஞ்சம் பெரிய ஆளாதான் இருப்பீங்க போல ஐயா. நடிக்கிறான் பார். லேண்ட்லார்டுன்னா அதான் பெரிய லேண்டே ஐ திங்க் 3 மணி இருக்கீங்க. இப்போ நல்லா எதுவும் இருக்குங்களா? இல்ல ஏதோ ஸ்கூல் பஸ்ஸுக்கு டிரைவரா ஓடிட்டு இருக்கேன். நல்லா ஆனா வாழ்ந்து இருக்கீங்க. வாழ்ந்து முடிஞ்சுட்டேன். இப்ப வந்து என் பொழப்புக்காக வேண்டி பிள்ளைகளை தொந்தரவு பண்ணக்கூடாது. பையன் நல்ல வசதியா இருக்காரு. ரைட்டு. மருமக ஏட்டா ஒரு 15 வருஷமா இருக்காரு. ஏட்டா இருக்காரு. என் மக பிரின்சிபலா இருக்காரு.
கேட்டரிங் ஸ்கூல்ல பிரின்சிபல். எல்லாம் செட்டில் பண்ணியாச்சானா? மருமையன் வந்து ஃபாரின்ல இருக்காரு. ஓகே ஓகே. பெரிய மாப்பிள்ள ரயில்வேல வேலை பாக்குறது 40,000 ரூபாய் சம்பளையா? அடிக்கடி லீவ் போட முடியுமா? என்ன மாப்பிள்ள எல்லாம் நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. இருந்தாலும் நம்ம சொந்த காலில் நம்ம இருக்கிற வரைக்கும் உழைக்கணும். நம்ம குழந்தைகளை பாக்குறதுக்காக வேண்டி நான் இருக்கேன். ஓ பரவாயில்லைங்கய்யா. கையை கொடுங்க. பேரம் பேத்தி இந்த ஏஜ்ல இப்படி இருக்கு எனக்கு. பேரம் பேத்திகளை பாக்குறதுக்காக வேண்டி நான் இருக்கேன். பரவாயில்லைங்கய்யா. அதான் இப்ப இருக்க பசங்க கேஷுவலா இருக்காங்க. வீட்டுல அப்பா அம்மா போடுற சாப்பாடை போட்டுட்டு அதை கேட்டு பைக்கு கேட்கறாங்க, அதை கேட்கறாங்க. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டேன் பிள்ளைகளுக்கு. எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு நீங்களா சொந்த கால நின்று உங்களை பாத்துக்கிறீங்க. நானா சம்பாதிக்கிறேன், நானா செலவு பண்றேன். அந்த நிலைமையில இப்ப திருப்பி அந்த லவ்வுக்கே நம்ம வருவோம். அவங்கள்ட்ட எப்படி எல்லாம் காதல நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணீங்க? 2 பேரும் டியூஷன் போயிட்டு வந்தோம். ஓ ஆமா, நீங்க வேற நல்லா படிக்கிற ஆளு, டியூஷன் போயிருக்கீங்க. 2 பேரும் கோ எஜுகேஷன். அப்ப எல்லாம் கோ எஜுகேஷன். எங்கங்க நாங்கெல்லாம் பாய்ஸ் ஸ்கூல்லயே படிச்ச பசங்க. என்னமாடா நீ? சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல கண்டென்ட்டா? கோ எஜுகேஷன். 2 பேருமே அவங்க கொடைக்கானல் நியர் பண்ணைக்காடு. ஓகே. அது வந்து சின்ன கிராமம் தான். கிராமத்துல லைட்டு 6 மணி ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடும். ஓ இங்கேயுமே 6 மணிக்கு மேல இல்ல, 6 மணில இருந்தே லைட் எரியறது இல்ல. அந்த மாதிரிதான் இருக்கு. இது பாலிடிக்ஸ். இது சரி விட்டுருங்க. எல்லாமே என்ன பேசுவீங்களாடா? பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எலெக்ஷன் டைம் அவ்வளவு உஷாராகிறீங்க. அப்ப நாங்க 2 பேரும் பேசிட்டே வருவோம். என்னம்மா எப்படி இருக்க, நீ என்ன படிச்ச, நான் என்ன படிச்சேன், இன்னைக்கு பரீட்சை எழுதுனியா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா படிக்கிற மாதிரி லவ் மெயின்டைன் பண்ணி பேசுவோம். நான் லவ் பண்றேன்றத அதுவும் சொல்ல மாதிரி, நானும் சொல்ல மாட்டேன். சொல்லாமையே இருக்கிற காதல் தான் உயர்ந்த காதல். அந்த மாதிரி சேர்ந்த காதலுக்கு 25 மார்க், சொன்ன காதலுக்கு 50 மார்க், சொல்லாத காதலுக்கு தான் நண்பா 100க்கு 100 மார்க். அதாங்க சொல்ல மாட்டோம். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளைய என்னை காதலிக்கிறேன்னு சொல்லாது. அப்படியே பக்கத்து வீடு, எதிர்த்த வீட்டுக்கார பிள்ளை, நம்ம ஜாலியா போவோம். ஜாலியா ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவோம். ஃப்ரெண்ட்லியா அந்த பிள்ளை மேல தோல்ல கையை போட்டாலும் ஒண்ணும் சொல்லாது. அது தோல்ல கையை போட்டு நம்ம 2 பேரும் போலான்னு சொல்லுவோம். ஐயா இப்பெல்லாம் ஒரு பிள்ளைய 16 செகண்டோ 17 செகண்டோ பஸ்ல பார்த்தாலே பொக்ஸ கைது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க கையெல்லாம் போட்டிருக்கீங்கயா? அப்படி எல்லாம் இல்ல. வந்து அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஃபாதர் மதர் அவங்களுமே ஃபாதர் மதரு கீப் ஃப்ரெண்டாவே நல்லா பழகுங்க. நல்லா பழகுங்க இருங்க. அப்படி சூதானமா போயிட்டு வாங்க. 2 பேரும் ஸ்கூலுக்கு போறீங்கல்ல, போயிட்டு நைட்டு மிட் நைட்ல வர்றீங்க. 6 மணி வரப்ப கூட்டுவாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருட்டுல வர்றோம்ல, சூதானமா வாங்க, பாப்பா கூட கூட்டி வந்துருங்க. கூட வரேன்னு சொல்ற, உன்னை சேஃப்டியா கூட்டு போகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிதான் அனுப்புவாங்க. அப்ப வந்து உங்களை வந்து ரொம்ப நம்பி இருக்காங்க அவங்க வீட்டுல. அவங்களும் நம்புவாங்க. அப்படியே நீங்க ஈஸியா மூவ் பண்ணி சாப்பிட்டு நீங்களே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கலாம். அப்போ வந்து எங்க காலத்துல எல்லாம் உங்களுக்கு எனக்கு பொண்ணு பார்த்தாங்கன்னா எங்க அக்கா, எங்க அண்ணன், எங்க அம்மா, எங்க அப்பா, இவங்க போய் தான் பொண்ணு பார்க்கணும். ஓ அப்ப நீங்க பொண்ணே காட்ட மாட்டாங்க. பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு தான் காட்டுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்ணோட மூஞ்சிய காட்டுவோம். பொண்ணை பார்க்கணும்னா அப்ப கிராமம் தானே. ஆமா. அப்ப பைப்பு வீட்டுக்கு தண்ணி வராது. ஆமா, எங்கேயாவது ஒரு இடத்துலதான் டிவி இருக்கும், பைப் இருக்கும். பைப்பு இந்த ஜிடி 10 தெரு இருக்குன்னா 5 தெருவுக்கு ஒரு பைப் இருக்கும். சரி. அந்த பைப்புல வந்து தண்ணி பிடிக்கணும். அப்போதான் பொண்ணை நம்ம இந்த ஒரு படம் இருக்குங்கய்யா மெட்ராஸ் படத்துல, ஹீரோயின் வந்து தண்ணி அடிக்க வரும், அப்பதான் ஹீரோவே பாப்பாரு. அது மாதிரி அந்த தண்ணி எடுத்து அவங்க நடந்து போறப்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி போய் வாடா பொண்டாட்டியை பார்த்து நீ கல்யாணம் பண்ண சைட் அடிக்கிற சைஸா கூப்பிட்டு போறீங்க. அவங்க கூப்பிட்டு வருவாங்க. அப்ப அந்த பிள்ளை தண்ணி எடுத்துட்டு அப்ப தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம் வச்சுட்டு தான் வருவாங்க. அப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்பெல்லாம் இருக்கீங்க ஒரு குடம் இல்ல, செம்பி தூக்க மாட்டாங்க. அப்படி வர்றப்ப இதுதான்டா உனக்கு பார்த்துருக்க பொண்ணுன்னு இந்த பையங்க பார்த்து சொன்னாதான் தெரியும்.
கல்யாணம் வந்து பிறகு நம்மளுக்கு இதுதான் நம்ம பொண்டாட்டின்னு தெரியும். அது வரைக்கும் அப்படியே மூவியே வச்சிருக்குது. உங்க அப்பா அம்மா தான் பொண்ணு பார்க்கணும், உங்க அக்கா தங்கச்சி உங்க அண்ணன் தம்பி தான் பொண்ணு பார்க்கணும். நீங்க பார்க்க கூடாது, நானும் பார்க்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. தெரியாம திருட்டுத்தனமா இந்த தண்ணி பிடிக்கிற வர்றப்பதான் பார்க்க முடியும், மற்ற நேரத்துல பார்க்க. அந்த மாதிரி எல்லாம் பார்த்து சைட்டை கீட்ட போட்டு, ஆனா வந்து லவ் ஒர்க் அவுட் ஆகல, கடைசியா மேரேஜ் பண்ணிடுங்க. ஆனா இப்போ ஓரளவுக்கு டிரைவிங் எல்லாம் போயிட்டு சேஃபா ஒரு மாதிரி ஜாலியாக எல்லாம் போயிட்டு பம்பாய் கல்கத்தா 14 வீலு 12 வீல் லாரி எல்லாம் ஓட்டி. அதான் உண்மையிலேயே இந்த ஏஜ்ல இவ்வளவு பண்றது வந்து ஆமா ஓன் டிரான்ஸ்போர்ட் 30 இயர்ஸ் ஓல்டு. தனியா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல டிரான்ஸ்போர்ட் வச்சு முடிச்சுட்டு இப்போதைக்கு வந்து தேவைக்கு ஏத்த மாதிரி. ஆமா, அம்மன் மதுரையில இருக்கு, திண்டுக்கல்ல இருக்கிற அம்மன். 30 இயர்ஸ் மை டிரான்ஸ்போர்ட் 4 வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிள். லைக் பண்ணுங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாதே. இப்படி கை வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க சொல்லுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க? சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா தொடர்ந்து வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எப்படி பண்ணுங்க? பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டக்கால்டிஸ் சொல்லுங்க. டக்கால்டிஸ் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி, ஓகே ஓகே ஓகே. நன்றி. சரி, தேங்க்ஸுங்கய்யா. நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. அடுத்த ஏதாவது வீடியோல இதே மாதிரி நம்ம பண்றோம்.